வணக்கம் நண்பர்களே, தீப்ஷாலி கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்ம வீடியோவில் சிம்பிளா இருக்கிற ஒரு சூப்பர் ஃபுட் பற்றி தான் டீட்டெயிலா பேச போறோம். அதுதான் வேக வைத்த முட்டை. வேக வைத்த முட்டையை தினமும் சாப்பிடலாமா? இதுல இருக்கிற மஞ்சள் கரு நல்லதா கெட்டதா? வெயிட் லாஸ்க்கு உதவுமா? கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கா? அப்படின்னு எல்லா கேள்விகளுக்கும் கிளியரா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இந்த வேக வச்ச முட்டை என்பது பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் சோர்ஸ் கம்ப்ளீட்டா கிடைக்கக்கூடிய ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம். இந்த வேக வச்ச வெள்ளை முட்டையில பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் அதிகமா இருக்கு. அதே மாரி மஞ்சள் கருவுல பார்த்தீங்கன்னா, விட்டமின்ஸும், ஹெல்த்தி ஃபேட்டும் அதிகமாவே இருக்கு. ஒரு மீடியம் சைஸ் வேக வச்ச முட்டையில பார்த்தீங்கன்னா, 6 டூ 7 கிராம் வரைக்கும் புரோட்டீன் இருக்கு. ஹெல்த்தி ஃபேட் இருக்கு. விட்டமின் B12ம், விட்டமின் Dயும் இருக்கு. அதே போல செலினியம் போன்ற நியூட்ரிஷன்ஸும் நிறைஞ்சு இருக்கு. இதுல இருக்கிற கலோரிஸ் பார்த்தீங்கன்னா, சும்மா 65 டூ 75 இருக்குன்னு சொல்லலாம். ஹை புரோட்டீனும், லோ கார்ப் காம்பினேஷனும் இருக்கக்கூடியது தான் இந்த வேக வைத்த முட்டை. இதுல இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் அதிகமா இருக்கிறதால நம்மளுடைய மசில் ஸ்ட்ரென்த்துக்கு இது ரொம்ப உதவி பண்ணுது. நம்ம மசில் ரிப்பேர் பண்றதுக்கும், அதே மாதிரி குரோத் ஆகுறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு. வெயிட் லாஸுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இந்த வேக வச்ச முட்டைய ஃபுல்ஃபில் குடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு இத சாப்பிட்டோம்னா இருக்கும். ஸ்நாக்ஸ் ரெடியூஸ் பண்றதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம எக்கு ஒரு 2 எக்கு, 3 எக்கு வேக வச்சத சாப்பிடும்போது, நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் அதிகமா சாப்பிட தோணாது. அதே போல இதுல பிரெயின் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நம்ம பிரெயின் ஃபங்ஷனுக்கும் இது ரொம்ப உதவி பண்ணுது. அதே போல கண் பார்வைக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது. இதுல இருக்கிற முட்டையுடைய மஞ்சள் கருவுல இருக்கிற நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கண்ணுக்கு நல்ல ஆரோக்கியத்த கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டிவா இருக்கு. அதே போல இது நல்ல ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னும் சொல்லலாம். அதே போல இது ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னும் சொல்லலாம். லோ காஸ்ட்ல நல்ல ஹை நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபுட்டாவும் இது இருக்கு. வேக வச்ச முட்டையில மஞ்சள் கரு நல்லதான்னு பார்க்கலாம். பல பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த வேக வச்ச முட்டையில மஞ்சள் கருவ மட்டும் நீக்கிட்டு சாப்பிடுவாங்க. இந்த மஞ்சள் கருவுல பார்த்தீங்கன்னா, விட்டமின்ஸும், மினரல்ஸும் அதிகமாவே இருக்கு. கொலஸ்ட்ரால் இருக்குதான். ஆனா, இத சரியான அளவுல சாப்பிட்டா பெரும்பாலான ஹெல்த்தி பீப்பிள்க்கு இது ரொம்ப சேஃப்ன்னு சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஃபேட்ஸ் அதிகமாவே இருக்கு. தினமும் எவ்வளவு சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியவங்க 1லேருந்து 2 முட்டைய வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்க ஜிம் பீப்பிளா இருந்தீங்கன்னா, புரோட்டீன் அதிகமா தேவைப்படும். அப்ப மட்டும் இத உங்களுடைய டயட்டீஷியன் உடைய அட்வைஸ் ஃபாலோ பண்ணி, நீங்க கூடவோ, குறையவோ நீங்க எடுத்துக்கலாம். இந்த வேக வச்ச முட்டைய சாப்பிடுறதால வெயிட் கெயின் ஆகுமா பார்த்தீங்கன்னா, பாயில்டு எக்ல கலோரிஸ் அளவா தான் இருக்கும். ஆயில்ல ஃப்ரை பண்ணினா தான் உங்களுக்கு கலோரிஸ் அதிகரிக்கும். முட்டைய சாப்பிடும்போது பாடி ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சமமான ஒரு சரியான அளவுல எடுத்துக்கும்போது ரொம்பவே சேஃப் தான். அதே போல எக் ஒயிட் மட்டும் தான் ஹெல்த்தின்னு கிடையாது. முழு எக்குமே நீங்க பேலன்ஸ் நியூட்ரிஷன்ஸ்ல தாராளமா எடுத்துக்கலாம். டெய்லி எக் டேஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்ல மாடரேட் அளவுல நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே சேஃபானது. டயட்ல எப்படி சேர்க்கலாம் பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாயில்டு எக் எடுத்துக்கலாம். அதே போல சாலட்ல ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து சாப்பிடலாம். சாண்ட்விச்ல சேர்த்து நீங்க சாப்பிடலாம். அதே போல எக் சாட் மாரி பண்ணிட்டு சாப்பிடலாம். சால்ட் மட்டும் போட்டு சிம்பிளா சாப்பிட்டாலே ரொம்பவே நல்லாருக்கும். வேக வச்ச முட்டைய பத்தி ஒரு சிம்பிளா, பவர்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இது. வேக வச்ச முட்டைன்றது ஒரு சிம்பிளான, பவர்ஃபுல்லான ஃபுட்டு தான். கரெக்ட் அமௌண்ட்ல எடுத்துக்கொண்டீங்கன்னா, பாடிக்கு நல்ல புரோட்டீன் சோர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.